நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு முக்கால்வாசி தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம இந்த சுறா மீன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு கடையிலே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 2 பீஸ் மட்டும் ஸ்கின்னோட நான் அதில் போடுறேன், எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காட்டுறதுக்கு. இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணுங்கள், அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். அதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மசாலா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 30 பூண்டு பல் உரிச்சது, அப்புறம் 1 கப் தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து சின்ன வெங்காயத்திலே கூட செய்யலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு ஜாரில் மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து மீன் வந்து வெந்துருச்சு, சுறா மீன். இதை வந்து இது மாதிரி தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் உள்ள அழுக்கு, அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே வந்திருக்கும். இப்போ வந்து எல்லாமே ஆல்ரெடி வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணி தான் இருக்குது. இதுலேருந்து 2 மட்டும் உங்களுக்காக வச்சுருக்கேன் சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள் அழகாக ஈஸியாக வந்துருச்சு. இல்லைனா இந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரிமூவ் பண்ண முடியாது. சுடு தண்ணியில் போட்டு தான் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு பண்ணுற பாத்திரத்தை எடுத்துகிட்டு சட்டி காஞ்சதும் நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெங்காயம் சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு வெங்காய பொடியாக நறுக்கினது. இது கூடவே 4 பீஸ் வந்து பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து வதக்கணும். மீன் குழம்புக்கு, கறி குழம்பு எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா வதக்கினா தான் ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வதங்கிடும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கியிருக்கு வெங்காயம். இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருந்தா தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் வந்து அதை மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம புளியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். புளியை வந்து ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் வந்து நான் ஊற வச்சுட்டேன் முன்னாடியே. அந்த புளி வந்து கரையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கல் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சிங்க அப்படின்னா அதில் உள்ள இருக்க சாரெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போது இந்த லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட் மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா அதோட வாசனைலாம் உங்களுக்கு வரும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். இந்த சமயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், இது கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே புளியில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போகணும், மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் மேலே. ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதுள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த சமயத்தில் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கணும். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் நான் 2 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் திரும்ப சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் போதுன்னா நீங்கள் விட்டுறலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம்
நல்லா குழம்பு கொதிக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்புல மேலே ஃபுல்லாக எண்ணெய்லாம் வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாலே குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா மீன் போடுங்க. மீன் போட்டதுக்கு அப்புறமா கரண்டி போட்டு கிண்ட வேண்டாம், மீன் உடஞ்சிரும். அதனால மேலாக்க மீனை மட்டும் உள்ளே தள்ளி விட்டால் போதும். இப்போ 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். இந்த லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சுறா மீன் குழம்பு இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சாப்பிட்ணும் போல் ஒரு ஆசை இருக்குது. இதை இறக்கும் பொழுது பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் மேலே தூவி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்ல வாசனை இருக்கும். அவ்வளோதான். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.